தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்திய கடல்சார் தகவல் மையம். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். கள்ளக்கடல் நிகழ்வு என்றால் என்ன? இது தொடர்பாக இந்திய கடல்சார் தகவல் மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பரப்புல, குறிப்பா வங்கக்கடல்ல இந்த கள்ளக்கடல் எனப்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு வருகிறது. குறிப்பா இயல்பை காட்டிலும் கடல் அலை என்பது அதிகரித்து காணப்படுவது, ஆர்ப்பரித்து காணப்படுவது அந்த கள்ளக்கடல் என அழைக்கப்படுகிறது. தமிழகத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்ட கடற்கரைகளுக்கு இன்றைய தினம் அந்த கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் கடல் அலை என்பது 2.3 மீட்டர் முதல் 2.6 மீட்டர் வரை எழும்பக்கூடும் எனவும், ராமநாதபுரம் மாவட்டத்துல 2.7 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை கடல் அலை என்பது எழும்பக்கூடும் எனவும், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில 2.4 முதல் 2.7 மீட்டர் வரை கடல் அலை என்பது எழும்பக்கூடும் என தற்போது இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை இரவு 11:30 மணி வரைக்கும் இந்த எச்சரிக்கை தொடரும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல கடல் அலை என்பது வழக்கத்தை விட அதிகமாக ஆர்ப்பரித்து காணப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டில் வானிலை முன்னறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழகத்துல அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது பரவலாக குறைவாக இருப்பதாகவும், ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் மட்டும் லேசானது மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வருகின்ற 14ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அதேபோல் குமரிக்கடல் பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 அல்லது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.